என்ன விலை இது? 12,000. இந்த ஒரு நண்டு 12,000 பாருங்க. சைஸ் என்ற சைஸ் பெரிய சைஸ். அதிக ஓடியா நல்ல நண்டு நல்ல ஜாமான் சாப்பிட்ற ஜீபிஞ்சால் ஓடியா ஜாவாரிஞ்சால் ஓடியா 2800 2800 2800 3000 3000 3000 2500 10,000 டக்குனு கணக்கு போகுது. இந்த கடவுளே எத்தனை கிலோ இருக்குது? எத்தனை கிலோ? எல்லாம் சுறா வந்துருக்குது, விளமீன் இருக்குது. உயிரோட உயிரோட இருக்கு. உயிரோட இல்லை, உயிரோட இருக்குது. நடக்குது. மீன் வாங்கிடு. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக அணைஞ்சிருக்கிறோம். நான் இன்றைக்கு நிற்கிற இடத்த பார்த்தாலே தெரியும் நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னா ஒரு கடல் சார்ந்த ஒரு பிரதேசத்தில் நிற்கிறேன். குறிப்பாக சொல்ல போனால் காக்கதீவு, சாவல்கட்டு துறைமுக, காக்கதீவு இந்த பகுதி, சாவல்கட்டு அந்த துறைமுக பகுதியில் வந்து நிற்கிறேன். இங்கே எதுக்காக இன்றைக்கு வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய நாளில் வந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு மடை ஒன்று வைக்க போகிறோம். கோயிலில் வந்து ஒரு மடை ஒன்று வைக்கிறதுக்காக மீன்களை வந்து அதிகமாக வந்து வாங்கணும். அதுக்காக கூரை முறையில் வாங்கலாம்னு சொல்லித்தான் இந்த சாவக்கட்டு துறைமுகத்துக்கு நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். கனடாவில் வந்து ஒரு குடும்பம் ஒருத்தவங்க இன்றைக்கு நாளில் மடை வைக்கிறாங்க. அப்போ மது நீங்கள் அதிகமாக மீன் சந்தைகள்லாம் வந்து போவீங்க, எங்களை வந்து கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் மீன்கள் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டது நிமித்தமாக சரி ஓகே, எங்களுக்கு தான் நிறைய இடங்கள் தெரியுமே, அப்போ நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டுறான்னு சொல்லி போட்டு இன்றைய நாளில் வந்திருக்கிறோம். வந்தது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இணுவில்ல எல்லாருக்குமே தெரியும் சிவாமி அம்மன் கோயிலுக்கு பின்னிக்கை இருக்குது. இணுவில் பத்திரகாளி ஆட்சின்னு சொல்லுவாங்க. பத்திரகாளி ஒரு வைர கோயிலுக்கு பின்னிக்கை இருக்குது பத்திரகாளி கோயில். அந்த கோயிலில் வந்து இன்றைய நாளில் மடை வைக்கிறது ஒரு வளமையான ஒரு விஷயம். ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சா அது வந்து ஒரு நடந்துன்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து உண்மையை கண்டிப்பாக அந்த ஒரு நேர்த்தியை வந்து வைப்பாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு வீடு கட்டுறதாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு திருமண சடங்காக இருக்கட்டும், ஒரு பூப்புனித நீராட்டலாக இருக்கட்டும், இது இருந்தாலும் அந்த ஒரு தடை இல்லாமல் ஒரு விஷயம் வந்து நடந்துன்னு சொல்லிச்சுன்னா, அவங்க அந்த ஒரு விஷயம் நடந்துன்னு சொல்லிச்சுன்னா அந்த ஒரு நேர்த்தியை வந்து நிறைவு செய்வாங்க. அதே மாதிரி இன்றைய நாள்லையும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா அந்த ஒரு நேர்த்தியை வந்து அவங்க நிறைவு செய்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு இந்த மடையை வந்து வைக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த சாவக்கட்டு துறைமுகத்தில் கூரை முறையில் இப்போ மீன்கள் எல்லாம் வந்து அதிகமாக நிறைய பேர் வாங்கி நிற்கிறாங்க. நாங்கள் இப்போ போய் இந்த கூரை முறையில் மீன்களை வாங்குவோம். இங்கே பாருங்கள், அந்த கடற்கரை பரப்பில் இருந்தால் நான் காய்ச்சி கொண்டுக்கிறேன். இதில் வந்து மீன்கள் எல்லாம் வாங்கிட்டு இதில் பாருங்கள் அண்ணாக்கெல்லாம் இருந்து பாருங்கள் மீன் எல்லாம் ஒதுக்கி கொண்டிருக்கணும். பாருங்கள் இந்த நேரத்தில் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கடல் பரப்பு இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையிலே பார்க்க அவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு காட்சி. கால நேரம் அந்த சூரியன் வேறு பாருங்க லைட்டாக உதிக்குது. உண்மையிலே ஒரு அழகான ஒரு காட்சி பாருங்க. இங்கெல்லாம் மீன் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து பாருங்க இதெல்லாம் ஒதுக்கி கொண்டிருக்கிற மீன் எடுத்து கொண்டிருக்கிற வண்ணாங்கள். வாவ் சூப்பர். அதில் பாருங்கள் வள்ளத்தில் எல்லாம் பெரிய பாருங்க, வள்ளத்தில் எல்லாம் வந்து மீன் பிடிச்சிட்டு கரைக்கு வந்து கொண்டிருக்கணும். ஓகே, என்ன நடக்கு விற்கத இங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ வள்ளங்கள் வந்துருக்குன்னு பாருங்க. இங்கெல்லாம் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குது. நல்லா இருக்குது பாருங்கள். சூரியன் உதிக்கிற நேரத்தில் இந்த காட்சி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ உள்ளுக்கு போய் இந்த கூரை முறையில் இப்படி எல்லாம் மீன்களை வாங்குறாங்க விற்கிறாங்க என்று சொல்லி பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்க. ஓகே, இதில் பாருங்கள் நண்டெல்லாம் கிடக்கு. நண்டெல்லாம் உயிர் கிடக்குற உயிரோட நிற்கிறது. இங்கே அடிக்குமா எல்லாமே உயிர் நண்டு. நிறைய நண்டெல்லாம் உயிரோட நிற்குது. இப்போ உங்களுக்கு இன்றைக்கு வேண்ட அதிக ஓடியா நல்ல நண்டு நல்ல ஜாமான் சாப்பிட்ற ஜீபிஞ்சால் ஓடியா ஜாவாரிஞ்சால் ஓடியா
இல்ல நீல இந்த 1500 600 700 800 800 900 2000 2100 200 300 பூரா முறையில கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த கடவுளே எத்தனை கிலோ இருக்குது? எத்தனை கிலோ? 2000 சைஸ் ரெண்டு கையால 2 கையால பிடிங்க. 2 கையால உயிரோட உயிரோட இருக்கு. உயிரோட இல்ல உயிரோட இருக்குல்ல. இங்க வாங்க நண்ட 1 கிலோ 1 கிலோ 1 600 அப்பா இது சாய்ஸ் ரெடி இது உள்ள போய் சாடு சாமியா இருக்கு. போயிருக்கு பாருங்க. 3600 போயிருக்கு. பாருங்க 1 கிலோ 600 கிராம். 1 கிலோ 600 கிராம் இருக்குது. என்ன விலை இது? 12,000. இந்த ஒரு நண்டு 12,000. பாருங்க சைஸ் என்ற சைஸ் பெரிய சைஸ். இந்தாமா அப்படியேம்மா ஏதோ போதா வேற நடக்குது நடக்குது வீடோட நிற்குது. உங்க கடிக்குதா கடிக்குதா நடைக்கு போட என்ன கையை வைக்கணும் காதை சரியா. ஓகே இப்போ அடுத்தது கனவை வந்திருக்குது. ஆளெல்லாம் உயிரோட வந்துருக்குது. 2400 நல்லதையா எனக்கு கடவாடு 2400 துள்ளு உயிரோட இருக்குது. ஆள் இப்ப 3000 இருக்குது. அது தண்ணி அந்த மீனியம் இருக்குது. நண்டு இருக்குது. எல்லாம் இருக்குது. மனிதர் எல்லா சாப்பிட்றதாமா எல்லாத்துக்கும் முடியாது. எல்லா மிருகமும் சாப்பிடலாம். மனிதரும் சாப்பிடலாம். நாயும் சாப்பிடலாம். பூனையும் சாப்பிடலாம். 500 வெறும் 50 மீன் பாருங்க 600 கிட்டத்தட்ட 50 ரூபா கழிவு இருக்கு. என்ன 600 நீங்க மீன் போட வந்தீங்க வேண்டிய மாட்டில என்ன இது இல்லையா? இவ்வளோ மீன் 600 ரூபாய் தானே 2 கிலோ இருக்கு. ஓகே இங்கால வியாபாரி மேலே வச்சு வைக்கணும் பாருங்க. இங்கால கும்பலா இறால் எல்லாமே இருக்குது. இதில் வந்து 2 இடம் இருக்குது. அதாவது இந்த ஒரு மீன்பிடி துறைமுகத்துக்கே வந்து 2 பிரிவாக இருக்குது. அதாவது இதுதான் முதலாவதாக உண்டா இருந்தது. ஒருமிக்க இருந்த மீன்பிடி துறைமுகத்தை 2 ஆக்கி விட்டவரை அவங்கள்ட்ட டக்ளஸ் ஐயா.
இப்போ நாங்கள் மற்றதுக்கும் போவோம், மற்றதெல்லாம் அதிகமாக இன்னும் இருக்கும், அங்கேயும் போய் பார்ப்போம் என்ன வேகண்டு. ஓகே, இதுதான் மற்றது. நான் ஏற்கனவே ஒரு சில நேரங்களில் காட்டிக்கிறேன். இது நிறைய நாள் ஆச்சு நானும் இங்கே வந்து. இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போவோம். வித்தியாசமான ஒவ்வொரு சந்தைகளை தான் தொடர்ச்சியாக வந்து நான் உங்களுக்கு காட்டி கொண்டு இருக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கு இந்த மடை கொண்டு வைக்கிறதால ஓகே இங்கே வந்து வாங்கலாம் பக்கத்துலன்னு சொல்லி போட்டு தான் இங்கே வந்தது. இங்கே தான் இன்னும் அதிகமாக வந்து இந்த கூற முறையில் நாங்கள் மீன் வாங்கக்கூடிய இருக்கும். இங்கெல்லாம் பாருங்கள் இவ்வளோ வியாபாரமாக நிற்கணும்னு சொல்லி வாங்கி கொண்டு எல்லாம் இப்போ எல்லாம் கூறல் வரை இப்போ கேட்டுக்கொண்டு நிற்கிறான் பாருங்க. வாளியலோட எல்லாம் நிற்கணும் பாருங்க. அதிகமாக இந்த பக்கத்தில் இருக்கும், அங்கே இருக்கிற மீன்களை விட இங்கே அதிகமாக இருக்கு. ஓகே, பூரியாச்சா? ஆமாம், இதில் பெரிய பெரிய மீனெல்லாம் வந்து பாருங்க. கும்பலம் காரைன்னு சொல்லி எவ்வளோ போயிருக்கலாம்? 2000 போயிருக்கு. ஆமாம், அடுத்த மீன் வந்துருக்குது. இங்கால என்ன இருக்குது? இங்கெல்லாம் அதிகமாக நாங்கள் போய் எங்களோட ஏரியா இதுதான். ஓகே, எவ்வளோ போயிருக்கு போகலாம்? எவ்வளோ போகலாம் போயிருக்கு? எவ்வளோ பண்ணி உயிரோடு இருக்கு என்ன? 3200. சரி சரி, ஓகே. என்ன வந்தது? ஆப்பா பாருங்க, எல்லாம் சுறா வந்துருக்குது, விளை மீன் இருக்குது. ஆமாம், செம்ம மீன்கள் வந்துருக்கு. நாங்கள சுறா நானே மீன் வந்து கேட்டுப்பா கேட்டுப்பா. 2500 அதுக்கிட்ட ஓடுது. 10,000 டக்குட கணக்கு போகுது. மீன் பாடி வைப்பாரு. நீங்களா வேணும்? 12 எவ்வளோ வேணும்? 12 வேணும். எவ்வளோ வரும்? இத்த எவ்வளோ வரும்? இத்த எவ்வளோ லாபம் வரும்? என்ன தெரியல, இடமே தெரியும். 12,000 வேண்டிக்கிறார் ஐயா. ஐயா உங்களை வீடியோ எடுத்தா ஒரு மீன் தாங்க. ஐயா தான் வேண்டிக்க 12,000. இதில் எவ்வளோ கழிவு வரும்? 1000 ரூபா கழிவு. அப்போ 11,000. ரைட். இதுக்கு தான் சொல்றது கூற முறையில் மீன் வாங்க முடியும் என்ன? மீன் இது நண்டு மீன் தான் கிடையாது. சில பேர் வந்து வீடியோ எடுக்காத பேசாம போ உன்ன வேலையை பார்த்து எடுக்கிறேன் இதான் கேட்பாங்க.
நீங்கள் எடுத்து சந்தோஷம். 800, 3000, 3000, 3000, 3000, 3000, 100, 100, 100, 100, 3200. இதில் எவ்வளோ கழிவு அப்போ? 200 கழிவு. கூறி எடுக்கிற லாபம் அதை விட கழிவும் இருக்குது. நண்டு பரவாயில்ல, நல்ல பெரிய நண்டு. ஐயா நல்லா நோட் பண்ணுவார் எல்லாத்தையும். என்ன நோட் பண்ணுறாரு? ஆகல பேரை போட்டு நோட் பண்ணுறேன் அப்படியே. இப்போ யார் கொண்டு வரணும் இருக்கு தானே, ஒரு தினம் பாலையில் கொண்டு வரணும் தானே, அவன் பேரை போட்டு அதில் எழுதி வைப்பீங்களேண்ணே. இப்போ இன்னும் அண்ணா விழாவீங்கண்ணா ரைட் ஓகே. இல்லை அதுதான் முக்கியமான விஷயம். யாராக கொண்டு வரணுமோ அவன் பேரை போட்டு எழுதணும். அப்போ தான் புறாவைக்கு காசு கொடுக்கணும். மீன் வந்துருக்கு நல்ல எத்தனை கிலோ வரும் மீன்? எத்தனை கிலோ மீன் வரும் இதுக்கு? 6 கிலோ. ஓகே, நாங்கள் கடற்கரையிலையும் வந்து இந்த மாதிரி மீனெல்லாம் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கு நிறைய நாளுக்கு அப்புறமா காக்கதீவு வந்திருக்கோம். காக்கதீவு சாவக்கட்டு துறைமுகம். ஓகே, இங்கே பாருங்க, நிறைய பேர் இல்லை நிற்கிறாங்க. இதுலேயே வாங்குறதுக்கு நிற்கிறாங்களா? இல்லை பாருங்கள், இதுலேயே வாங்குறதுக்கு நிற்கிறாங்க. இங்கே பாருங்க, இவ்வளோ மீன் வந்துருக்கேன். இனி எல்லாமே ஒன்று ஒன்றா தவத்தி இனி கூறலுக்கு அனுப்பி கொண்டிருப்பாங்க. இங்காலயம் வந்திருக்குது. இங்காலயம் இங்கே பாருங்க, இங்கால இறால் இருக்குது. இறால் நண்டு எல்லாம் வந்துருக்குது. பாருங்க, இறால் நண்டு எல்லாமே தவத்தி எடுத்து வந்துருக்குறாங்க. இதுதான் இப்போ கடைசியாக வந்த வள்ளம். இன்னும் எடுக்க வழி கிடையில. பாருங்க, கனவா வந்துருக்குது. அம்மா நல்ல காயல் மீன் வந்துருக்குது. எல்லாம் மீன் தான் தவத்தி எடுப்பாங்க. எடுத்து குரலுக்கு போகும். $800
ஆகும் மாட்டேது இதுதான் ஆத்திர பிடிச்சா ஆத்துல இல்லப்பா கடல்ல இல்ல நாளைக்கு இப்ப பிடிச்சா இது கூட போடுறோம் அது உயிரோட இருக்கிறவரோட நிற்குது இல்லை அப்படி எடுத்து ஐயா 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 தெரியும் ஐயா 6000 6000 6000 6000 6000 6000 6000 6000 500 6000 7000 பாருங்க 7500 7500 கடைசியாக 12,000 போயிருக்கு. வந்துருக்குது நல்ல பெரிய ராளம் வந்துருக்குது. கழிவு சூடா வந்துருக்குது. நானூற்றி 50 போனது 450 கிலோவா உள்ள பாறை மீன் பாறையும் 100 கழிவு
5800 ஆ சரி ஓகே ஓகே நாங்களும் இன்றைக்கு கூறல் முறையில் இன்றைக்கு வந்து மீன் வாங்கியிருக்கிறோம் 6000 ரூபா வந்து பேசி 5800 எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு மீன் தந்துக்காங்க ஓகே என்ன எடுக்கலாம் அவங்கள எங்கே வரீங்க எங்கேருந்து வரீங்க மூளை மீன் பண்ணியாச்சு எங்கே என்ன சரியான விடிய சரியான இல்லை என்ன இல்லை அதான் நாங்களும் வந்து மீன் அவ்வளோண்டு இல்லை நாங்களும் இந்த மடை ஒன்றுக்காண்டி வந்தது கடைசியாக அப்போ இங்கே தான் மண்ணது அப்படி மடக்கி மீன் பண்ணுறோன்னா அங்கே வந்திருக்கோம் எங்கே சின்ன கடை ஓ சின்ன கடையோ அங்கே வந்திருக்கோம் அங்கே கொஞ்சம் இதையங்காட்டி மலிவாக போகும் ஆ சரி பாப்பா சரி ஓகே இதோட காவலியை வந்து முடிச்சுக்கொள்கிறோம் நாங்கள் இன்றைக்கி மீன் வாங்கியிருந்தோம் ஆனால் என்ன சொல்கிறது இன்றைக்கி சரியான விலை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏண்டா இன்னும் ஒரு ஏழை இன்றைக்கு மீன்கிழமை வந்து அவ்வளோ பெருசாக வரையில வளமை ஏண்டா இன்னும் கொஞ்சம் லாபமாக வேண்டலாம் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மீன் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஓகே வீடியோ பார்த்துருப்பீங்க இன்னொரு காணொளி வாயிலாக சந்திப்போம் லைக் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் எவ்வளோ மீன் மட்டும் எடுக்கிறீங்க இவ்வளோ மட்டும் எவ்வளோ எடுப்பீங்க எங்கட மீனை 15000 மீன் வேண்டது 5800 லொல்லண்டா பெரிய லொல்லாக ஜோவா ஸ்பீக்கர் ஜோவா சவுண்ட்ஸ் பழைய ஆள் எங்கட வேம்படி கோர்னர் என்ன நல்ல பெரிய மீசி வந்து எங்க எப்போ வளர்க்குறீங்க எப்போலேருந்து மேட்ச் போட்டு வளர்க்கு மேட்ச் போட்டோ காணல அதை விட்டு மகனா வடியா வட்டி தாங்க அந்த முள்ளெல்லாம் எல்லாம் வடியா வட்டி தாங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுண்டு உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் என்ன நீங்கள் வடியா வட்டாம பெண்ணியா சம்போ சவுக்காரன் நம்பணும் செம்போ யார் தாய்லி வாசிக்கிறா செம்போ சவுக்காரங்க ஓட்டு வடியா வட்டி தான் நீங்களே என்ன வாசிக்கிறேன் Thank you.